விசுவாச வாழ்க்கையில அநேக உபத்திரவங்களுக்கு மத்தியில நீங்கள் போய்க்கொண்டிருப்பீர்கள் என்றால் இந்த வேத பகுதி உங்களுக்கு தான். எபிரேயர் 2வது அதிகாரம் 10வது வசனம். ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையிலே கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதாயிருந்தது. இயேசு கிறிஸ்து ரட்சிப்பின் அதிபதியாய் சிங்காசனத்துல உட்கார்வதற்கு அவர் உபத்திரவங்களின் வழியாய் போவதுதான் ஏற்றது என்று வேதம் சொல்கிறது. நம்ம எல்லாரும் மகிமையில போகும்போது நம்ம ரிசீவ் பண்ணோம், ரட்சிப்பின் அதிபதியா ரிசீவ் பண்ணணும்னா ஏசப்பா உபத்திரவங்களுக்கு வழியா தான் போகணும் அப்படின்னு வேதம் சொல்லுது. அவ்வளோ பெரிய தேவனுடைய குமாரன் ரட்சிப்பின் அதிபதி அப்படி உட்காருவதற்கு உபத்திரவம் தான் தகுதியானது அவருக்கு. அப்படின்னா நம்மெல்லாம் ஆண்டவர் குழாய் இருக்கிற நம்ம எல்லாம் மகிமையில பிரவேசிக்க, பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க இந்த உபத்திரம் நமக்கு தகுதியா இருக்கிறது. இந்த உபத்திரவங்கள் எல்லாம் கொஞ்ச காலத்துக்கு தான். அதுக்கப்புறம் நம்ம ஜெயம் கொண்டு ஆண்டரோடு கூட இருப்போம். இந்த உபத்திரவம் நமக்கு ஏற்றவனாக இருக்கு. ஆகியால் சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டு நம்மை ஆண்டவர் நடத்துகிறார், நம்மை ஆண்டவர் பலப்படுத்துகிறார். சோதிக்கப்படுகிற நம்மை விடுவிக்கிறதற்காக அவர் சோதிக்கப்பட்டு பாடுகள் பட்டார். சோதிக்கப்படுகிற நம்மை ரட்சிக்க அவர் வல்லமை உள்ள ஒரு தேவனாக இருக்கிறார். ஆகியால் வருகிற சோதனைகள், போராட்டங்கள் எல்லாவற்றையும் நம்ம ஏற்று சகிக்கும் போதுதான் நாம் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க தகுதி உள்ளவர்களாக முடியும். ஆக வருகிற அத்தனை சோதனையும் சந்தோஷத்தோடு கூட ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆமேன்.